வணக்கம் 7 Minutes டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி ப்ளஸ் எஸ்ஐபி எஸ்ஓபின்னு சொல்லி 3 சிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஓசின்றது சிஸ்டம் ஆன் ஏ சிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பை வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் நம்ம ப்ராசரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எஸ்ஓசி வச்சு நம்ம அந்த ப்ராசருக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணும், என்னென்ன ஐசி இருக்குன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த சிப்புன்ற விஷயம் எப்படி வருதுன்னா, ஐசி நிறைய சேர்ந்துருந்தால் அது பேர் சிப்புன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிப்புக்குரிய வோல்டேஜ் என்ன, அது என்னென்ன செக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே, அதை வச்சு நம்ம ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எஸ்ஐபின்ற சிப்பும் இருக்குது, எஸ்ஓபின்னு சொல்லி 2 சிப்பு இருக்குது. அது எஸ்ஐபின்றது சிஸ்டம் இன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபின்றது சிஸ்டம் ஆன் ஏ போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 கான்செப்ட் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குது. அப்போ அந்த சிப்போட கான்செப்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதில் என்னென்ன செக்ஷன் உள்ளே இருக்குது, அதுக்குரிய வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வோல்டேஜில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், எந்த மாதிரி பூட்டிங் ஆகும், ரன் பண்ணுறக்கூடிய சிக்னல் என்ன மாதிரி சிக்னல் பாஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த சிப்பை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ மெயின் சிப்பு எஸ்ஓசின்ற அந்த ப்ராசரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது கோல்காம், மீடியாடெக், ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி சிப் இருக்கும். 5G கிளாஸில் இதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த எஸ்ஓசி அந்த சிப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரக்கூடிய சப்ளை செக்ஷன் மற்ற விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் வந்து அப்டேட் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.